இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. ஆரா 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 ఇదేంది ఇది నేను చూడలే. ஆரா ஆரா ஆராதே சின்ன மாமன் சொன்னாங்க உரல் மாதிரி வந்திருக்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எங்க கரெக்ட் பண்ணா தெரியல. ஆரா ஆரா ஆராதே ஆரா ஆரா இந்த ஆரா ஆரா ஆரான்னு அதான ஆரான் എന്താണ് ஆரா ஏன மச்சா இப்போலாம் இன்ஸ்டா ரீல்ஸ் பக்கம் போறதே இல்ல போல. லைக் போட்டுட்டு போவாத்தியாரு. போயிட்டு நாளைக்கு வா. நாளைக்கா? அவங்க எல்லாம் நிக்கிறது கண்ணு தெரியலையா? நேத்து டிக்கெட் வாங்கணும், இன்னைக்கு ரயில்ல நிக்கிறாங்க. நாளைக்கு போறதுக்கு இவங்க எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் நின்னுட்டு இருக்காங்க. போ. அம்மா நான் இவ்வளோ அழகாவா இருக்கேன்? டேய் இந்த மிஷின்ல நீ எதுவோ பண்ணிட்ட. ஐயே நீ தான் பாட்டி அவ்வளவு அழகா இருக்க. போடா. எப்படி முடிஞ்சா? என்னடா இது? அந்த கையை எடுத்து வை. இனிமே எனக்கு ரீல்ஸ் அனுப்புவியா? ரீல்ஸ் அனுப்புவியா? 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 ஒரு புகை வணக்கம்ல தேனியில இருந்து இவர் யாரும் தெரியுங்களா? இன்ஃபார்மர் ஆமா என் பேர் வந்து இன்ஃபார்மர்ல ஆமா இருப்பேன். அவன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல நிறைய திண்டுட்டு நெட்ல வீடியோ பிடிச்சி போட்டுக்கிட்டே இருப்பானா. அது வாசி அவன் பயில எல்லாம் சேர்ந்து இருப்பேன் அப்படின்னு பட்ட பேர் வச்சு விட்டுருக்காங்க. பண்றீங்க அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. பண்றீங்க அசிங்கமா பண்ணாதீங்கம்மா.
இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு. துரோகம் எல்லார் வாழ்க்கையிலும் வந்து கொண்டிருக்கிறது. தான் செய்யும் கூட தான் இருந்துப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. அதை வாங்கினா தான் மேல வர முடியும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால அதுக்கெல்லாம் போய் தண்ணி அடிச்சா சரிப்பட்டு வருமா? அப்படி என்ன துரோகத்தை பாத்துட்டு நீங்க பானிபூரி விட்டு போயிட்டல. அந்த மாதிரி அப்பா அப்பா கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. கையை உள்ள விடாதீங்க. நீ ஒரு ஜென்மம்னு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இங்கிட்டு அங்கிட்டு உலாத்திக்கிட்டு திரியிற. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. ஏமா விடுங்கம்மா. எப்பா குடுக்கறாங்க வந்திருக்கோம். ஏங்க புடிச்சு இழுக்கிறீங்க? ஐயோ விடுறாங்க. அங்க புடிச்சு கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. டேய் பொண்டாட்டி கையை விடுறாங்க. சாப்பிடு சாப்பிடு. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? இந்த அருமம் பண்றேன். பீச்சில் விட்டுதான் தப்புடா. என்னை யாராலையும் அழிக்க முடியாது. நானே அழிச்சுப்பேன். ஒரு நல்லது நினைச்சுதான் வந்தோம். எவ்வளவு கஷ்டம் இல்ல? சாம்பார கலக்கி ஊத்துற சாக்கடிக்கு சாவடால் பேச்சு நான்சென்ஸ். கலக்கி ஊத்துறா எல்லாருக்குமே இருந்தது. அவங்க வந்து புடிச்சு புடுங்கினது இல்ல, இவ கையெல்லாம் புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. இப்போ ஒய்ஃப் வந்து அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றேன்னா முதல்ல இந்த மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிட்டே வந்திருக்க கூடாது. குமுதா பேச்சுல ஒரு மாதிரி இருக்குது. திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அந்த 2 நாளும் சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் சென்று ஃபுட் ரிவ்யூ செய்வதாக கூறி மூக்கு பிடிக்க ஓசிச்சோறு தின்று வயிறு வளர்த்தவர்தான் இந்த இர்ஃபான் என்கிறார்கள் நெட்டிசன்கள். எப்படி அனுப்பிதான் பாருங்க பாருல. தலையில அடிச்சுக்கிட்டு தலையில தண்ணி குடிச்சாலும் இந்த மாதிரி ஒரு பிரியாணி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சென்னையோட பெஸ்ட் பிரியாணி வேணும்னா 150 ரூபாய்க்கு நம்ம அண்ணன் கடையில விக்கிறாங்க. இந்த கடையில 2 காப்பிள்ஸ் இங்க பாருங்க, நம்ம ஹாய் சொல்றாங்க. அவங்க சொன்னா ஹாய் சொல்றாங்க. ரொம்ப எனக்கு பிரியாணி தருவீங்களா? தரமாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த பிரியாணி சூப்பரா இருக்கு. செம்ம பிரியாணி. வாங்காதீங்கன்னா ஹாய் சொல்றேன் போறா. தர தர மட்டமா இருக்காது. ஏன்டா வீடியோ போடுறேன் இதை பார்த்து 10 பேர் வருவாங்க. அவங்க இங்க போறா தம்பி. அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. நீ எந்த டிபார்ட்மெண்ட்? நான் பாடின பாட்டதான் நீ அபாரம் அற்புதம்னு சொல்றேன்னு பார்த்தா நீ அந்த பொண்ணை பத்தியா பேசிட்டு இருக்க? சார் யாரு? சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கண்ணா. என்ன பேசிட்டு இருக்கிற? வெளியே இருக்க என்ன சொன்னா 1000 பேர் இருக்காண்டா. நீ தாண்டா எடுக்கணும். உங்க அம்மால நான் எதுக்குண்ணா எடுக்கணும்? நீங்க இப்படி பேசுனது பசங்களுக்கு தெரிஞ்சுன்னா சாப்பிட்டு போயிருவானுங்கண்ணா. வர்றவங்களா சாப்பிட்டு போன்னு சொல்றதானுங்க தம்பி, நம்ம ஊர் வழக்கம். 35,000 கொடுத்து கிணத்து கடவை லாரி ஓட்டுறது தானுங்கண்ணா தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? கஷ்டங்கண்ணா. என்ன கஷ்டம்? வாங்குறது தானே கஷ்டம். அதாவதுங்கண்ணா ஜெயில் சாப்பாடு பூராவே சிறுவாணி தண்ணி தாங்க செய்யறாங்க. டே மாதமுட்டி, நான் உங்ககிட்ட வரல. எங்க ஏரியால விளக்கே எரியலங்க. ரோட்லயா வீட்லயா? ரெண்டுலயும் தாங்க. டேய் போஸ்ட் ஆபீஸ் போன போடு. போஸ்ட் ஆபீஸ்ல என்ன ஈபி ஆபீஸ்ல? என் ஏரியாவுல விளக்கு எரியல. மண்ணனை வாங்கி ஊத்துறா மங்கி. உனக்கெனவே முதல் பிறந்தே நிலங்கோடி. रुको जरा,
சபர் கரோ. நான் பாக்குறதுக்கு தாண்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். ஹலோ ஹலோ, பிடிக்கலன்னா என் மூஞ்சி மேல சொல்லுடி, என் மூஞ்சி மேல. அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்ற. கதவை சாத்திட்டு என்ன அடி அடிச்சா தெரியுமா? அவ்வளவு பெரிய அரிசி மூட்டிய தூக்கி என் நெஞ்சி மேல போட்டா பாரு, என் இதயமே நின்றுச்சு. இல்ல போன வாரம் வரைக்கும் உன்னைய புருஷன் சொன்னவா இன்னைக்கு உன்னைய புருஷன் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டாளல. கேட்ட நானே செத்துட்டால. சொன்னனல பொட்டச்சி சகவாசம் அது கொரோனாசன் சொன்னனல. கேப்டன் பச்ச கேட்டியால. சரி, அடுத்த வாரத்திலிருந்து ஒழுங்கா விளையாடவா வா. மச்சான் நானும் பக்கத்துட்டு போன ஓடிட்டேன்டா. ஓகே, எனக்கு எதுக்குடா ஃபோன் பண்ண? நான் எது பண்ணாலும் உனக்கு தெரியணும்ல மச்சான். மச்சான் நான் எங்க இருக்குன்னு யாரு கேட்டாலும் சொல்லிடாத. டேய், நீ எங்க இருக்கணும்னு என்கிட்டே சொல்லுற. எங்கடா இருக்கிற? மச்சான் நான் கடைசி கால் உனக்கு தான் பண்ணிக்கிறேன். ஊர்ல இருக்காத, வெளியூர் கிளம்பிடு. புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. நீ எனக்காக பிறந்தவன், நான் உனக்காக பிறந்தவன். மாங்கல்ய தந்து நானே மாப்பிளையா வந்து நானே மனம் உடக்க உன்ன சைடடிக்க உன்னை பிடிக்க காதலிக்க தாவணி போட்டா பைனா என்ன மயக்கறியா. ஐ ஹோப் நீங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல்ல அமுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணு, பக்கத்துல ஒரு பெல் இருக்கும், அந்த பெல்ல அமுக்கணும். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல?